நம்ம இன்னைக்கு என்ன ட்ரைனிங்கில் பார்க்க போகிறோம்னா கார் ஸ்கேன் எப்படி பண்ணுறதுங்கிறத ட்ரைனிங் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு எந்த வண்டி வச்சு பார்க்க போகிறோம்னா மஹிந்திரா XC500. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ட்ரைனிங்கான கார் ஸ்கேன் எப்படி பண்ணுறது சொல்ல போகிறோம். கார் ஸ்கேனிங்கான டூல் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து மஹிந்திரா ஐஸ்மார்ட் டூல் யூஸ் பண்ணுறோம். இதுதான் மஹிந்திராவோட ஐஸ்மார்ட் டூல். அதனுடைய கனெக்டிவிட்டி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட்வேர் டூல். இதுதான் நம்ம இந்த ஓபிடி வழியாக கனெக்ட் பண்ணி நம்ம அந்த கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டூல் பேர் வந்து கருடா ஐஸ்மார்ட். சரிங்களா? இது வந்து மஹிந்திராவோட ஒளி டூல். இந்த டூலை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம், எப்படி வந்து காரை ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் காரை ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. சரிங்களா? ஸோ காரை ஏன் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா காரில் ஒரு ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம காரை ஸ்கேன் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ கார் டயக்னோஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா நான் ஒரு கம்பேரிசன் பண்ணுறேன். இப்போ ஹெல்த்தை நம்ம ஹியூமன் ஹெல்த் இருக்குது, அதை நம்ம டயக்னோஸ் பண்ணோட ஒரு ப்ராப்ளம் அப்படி உடம்புல பிரச்சனை அப்படின்னா என்ன எதனால் வந்து ப்ராப்ளம் ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போது ஒருவேளை நம்ம வந்து காரை டயக்னோஸ் பண்ணனா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் உடம்பு சேர்ந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான வந்து டெஸ்ட்டும் பண்ணாமல், லைக் பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, வேறு இந்த மாதிரி வந்து ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு இந்த மாதிரி எந்த டெஸ்ட்டும் பண்ணாமல் ஒரு ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ரே இல்லை ஒரு இசிஜி, சரிங்களா, இந்த மாதிரி எந்த விதமான டெஸ்ட்டும் இல்லாமல் அவர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தார்னா என்ன ஆகும் உங்களுக்கு நினச்சி பாருங்கள். அவர் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்? உங்களுக்கு ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து டைஃபாய்டு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பைன் ஃப்ளூ இருக்கலாம், ஏதோ அவருக்கு என்ன தோணுதோ அதுவாக இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பார். அப்படி ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தா என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா there is a chance of வந்து அந்த பேஷண்ட் இறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை ஒரு வேளை அவர் வந்து ட்ரையல் அண்ட் எரரில் ட்ரீட்மெண்ட் மாத்திரை மருந்து கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வேளை காப்பாற்றிட்டாலும் என்ன ஆகுனா அவருக்கு அந்த பாடிக்கு ஹியூமன் பாடியோட ஒரிஜினாலிட்டி போயிடும், அதோட ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு காரை நீங்கள் டயக்னோஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு கார் ஸ்கேனை வச்சு நீங்கள் டயக்னோஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுனா நீங்கள் அந்த யார் அந்த மெக்கானிக்கோ யாரோ அவர் ட்ரையல் அண்ட் எரரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து சரி பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒன்று கடைசியாக வந்து அந்த வண்டி சரி பண்ண முடியாமலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்பிங் போடுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னாலும் கூட அவர் ட்ரையல் அண்ட் எரரில் வந்து நிறைய பார்ட்ஸ்களை சேஞ்ச் பண்ணி மாற்றிப்பார். அப்படி சேஞ்ச் பண்ணி மாற்றும் போது என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரோட ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். ஏன்னா எந்த இடத்துல ஒரிஜினாலிட்டி வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சரிங்களா? முதல்ல டிஸ்அசம்பிளே வந்து பார்த்தா தவிர்க்கணும். அப்படியே டிஸ்அசம்பிள் பண்ணாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பார்ட்ஸ் சில பேர் எப்பவுமே சர்வீஸ் பண்ணுறாங்கிற இடத்துல சர்வீஸ் எடுத்து கொடுத்தாங்க. சர்வீஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நுணுக்கமாலாம் சர்வீஸ் பண்ண முடியாது அவ்வளோ. ஏன்னா அந்த மேனுஃபேக்சரோட ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெசைஸாக இருக்கும். அந்த ப்ரெசைஸ் எடுத்துன்னு வெளியில் சர்வீஸுங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து ட்ரைலரில் வண்டி ஓகே பண்ணினாலும் கூட வண்டி எதுவும் ஸ்டார்ட் ஆகும் ரன் ஆகும் போது அந்த ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஒரிஜினாலிட்டி டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, ஸ்கிராப் ஆகக்கூடாது, அதே சமயத்தில் வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ரிசால்வ் பண்ணணும், டைம் கன்சியூம் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் காரை ஸ்கேன் பண்ணணும். சரி, காரை ஸ்கேன் பண்ணுறதுனா இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ஸ்கேனர் இருக்குது. எல்லா ஸ்கேனர் வச்சு பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க, நம்ம அதை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வண்டியோட மேனுஃபேக்சரோடைய டூலை வச்சு பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அது ஏங்கிறது நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இடத்துல சொல்கிறேன், 2-3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் அடுத்த வர ட்ரைனிங் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் டீடைல்ஸ் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஹிந்திரா ஐஸ்மார்ட் டூல். இந்த மஹிந்திரா ஐஸ்மார்ட் டூலை வச்சு நம்ம இப்போ ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ இந்த வண்டியை ஸ்கேன் பண்ணி இதில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணுறோம். சரிங்களா? அது மட்டும் நம்ம பண்ணலை, ஒருவேளை டயக்னோஸ் பண்ணி ஒருவேளை இசிஎம் ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க. இசிஎம் எது ஒன்றா இருந்துச்சுங்க, அதில் இசிஎம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இசிஎம் ப்ராப்ளம்னா இப்போ இசிஎம் போயிட்டு அப்படின்னா இசிஎம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் ப்ளே கிடையாது. இசிஎம் வாங்கி வந்து போட்ட உடனே ஓகே ஆகிறதுக்கு அதை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். அப்போ ப்ரோக்ராம்னா நீங்கள் எதை வச்சு பண்ணுங்க, எந்த டூல் வச்சு பண்ணுங்க? நீங்கள் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி, ஏதோ ஒரு காமன் ஒரு மல்டிபேண்ட் அந்த மாதிரி ஏதோ வச்சு பண்ணீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரோடைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் ப்ரோக்ராமோடைய ஃபர்ம்வேர் அவங்களுக்கு இருக்குமாதிரி இருக்காது. ஸோ அப்போ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் அண்ட் ரிஸ்க். அப்போ நீங்கள் அந்த மேனுஃபேக்சரோடைய டூல் வச்சு பண்ணினா தான் உங்களுக்கு நிஜமாலே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்கில் பண்ணின ப்ரோக்ராமும் உங்களுக்கு அப்படியே இப்போ ரிப்ளிகேட் ஆகும். இல்லாட்டி யூ அந்த ரிஸ்க் எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவிலி டேமேஜ் இருக்கலாம், இல்லை மைல்ட்லி டேமேஜ் இருக்கலாம், உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். பட் இட்ஸ் ஆல்வேஸ் ரிஸ்க். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரோட டூலை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியில் ஒரு வேலை அசியூம் பண்ணிக்கு இந்த வண்டியில் அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாது. இந்த வண்டியில் வேறு ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ட்ரைனிங் கிளாஸ்க்காக இந்த வண்டியை வச்சு நான் உங்களுக்கு டெமோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த வண்டி பர்ஃபெக்ட்லி ஓகே. சரிங்களா? இப்போ இந்த வண்டியில் இசிஎம் போயிருக்கு அப்படின்னா நான் இசிஎம் போயிடுச்சு அப்படின்னு நான் என்ன ப்ரோக்ராம் பண்ணேன், இசிஎம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஃப்ளாஷ் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா,
இந்த ஐ ஃப்ளாஷ்ங்கிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணணும். இந்த ஐ ஃப்ளாஷ் அப்ளிகேஷனுங்கிறது ஒன்லி இந்த மஹிந்திரா கருடா டூலில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் போயிட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இது கேட்குறதுக்கு வரேன், இந்த வண்டியோட வின் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணணும், மாடல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். சரிங்களா? ஸ்டார்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ராப்ரியேட்டான இந்த வண்டியோட மாடல், தென் வந்து வின் நம்பர், இந்த ஈசியோட ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக இந்த டூலை வச்சு பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகும். நீங்கள் தவறுதலாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் சரியான செலெக்ஷன் பண்ணினாலோ இல்லை டூல் வேறு தவறான டூல் யூஸ் பண்ணினாலோ என்ன ஆகுதுன்னா ஈஸியில் உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃப்ளாஷ் ஆகும். சில டைம் ஆகாமல் போயிடும், நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகாது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தவறுதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணும்போது நீங்கள் வாழ்ந்து ஈஸியும் போயிடும். இல்லை நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் காரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போமே நீங்கள் மேனுஃபேக்சரோடைய அவங்களுடைய டூலை வச்சு தான் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா தவறான ப்ரோக்ராம் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணினாலோ இல்லை தவறான டூல் யூஸ் பண்ணினாலோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிசேபிள் ஆகிடும். உங்களுக்கு வந்து காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவான செலவாயிடும். இல்லை நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண முடியாமலும் போயிடலாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, இந்த வண்டியில் வந்து ஒரு அடிஷ்னல் கீ ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த அப்ளிகேஷன் வச்சு நம்ம பண்ண முடியும். இல்லை ஒரு கம்ப்ளீட்டாக கீ லாஸ்ட் ஆகிடுச்சு, புது கீ பண்ணாலும் இதை வச்சு நீங்கள் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கீ லாஸ்ட் ஆகிடுச்சு, ஒரு கீ உங்களுக்கு வேணும், ஒரு கீ இருக்குது. அப்படி பண்ணும்போது என்ன ஆன் ஜென்ரலாக என்ன ஆகும்னா எல்லாமே நீங்கள் அடிஷ்னல் கீ பண்ணனா கூட பழைய கீயை வந்து அதை எரேஸ் பண்ணிட்டு தான் அடிஷ்னல் கீயை வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ப்ரோக்ராமே ஒன்று நடக்கும். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் சரியான அப்ளிகேஷன் டூல் யூஸ் பண்ணி பண்ணாமல் போயிட்டீங்கன்னா ஏற்கனவே இந்த டூலே உங்களுக்கு டிசேபிள் ஆகிடும். கடைசியாக உங்களுக்கு காரை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது, கம்ப்ளீட் கீ லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு த டூல் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் த காம்பிடன்ஸ் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் டூயிங் திஸ் ஆக்டிவிட்டிஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீ லாஸ் ஆகிடுச்சுன்னா இங்கே நமக்கு இந்த டூல் இருக்கு, ஐ செக்யூர் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பர்டிகுலராக எது வேணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு கீயே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீயை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும், புது கீ ஆட் பண்ணி போட முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து பை மிஸ்டேக் இருந்த கீழே நீங்கள் அடிஷனல் கீ பண்ணுறீங்க, சரியாக நீங்கள் பண்ண தெரியல, இல்லை டூல் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க, இல்லை தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக இருக்கிற கீயே டிசேபிள் ஆகிடும், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கீ லாஸ் ஆகிடும், வெரி எக்ஸ்பென்சிவான வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் ஆகிடும். அதனால தான் இந்த நீங்கள் வந்து கார் ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். சரியான டூல் வாங்கணும், சரி ஸ்கேனிங் எப்படி பண்ணணும், அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன, இதெல்லாம் நன்மை தீமை இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இல்லை நீங்கள் ஏதோ வந்து நம்ம வாங்கி டூலில் வச்சுருக்கோம் எதுவும் ஆகாதுன்னு சொல்லி பண்ணிங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், பலாயிரமாக ஆகிடும், இல்லை பல லட்சம் கூட ஆகிடும். ஏன்னா பெரிய நீங்கள் வந்து BMW ஆடி இந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட் கார் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹைலி டிசாஸ்டர் ஆகிடும். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே நான் ஒரு ட்ரைனிங் பர்பஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்கு கொண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடாது. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ஸ்கேனர் கிட்ட ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு செய்யணும். சரிங்களா? தேங்க்யூ. We CHENNAI CAR-TECH are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like Mercedes-Benz, BMW, Audi, Volkswagen, Skoda etc. Want to know about our services? Call us at the number in screen, WhatsApp or email. வணக்கம் மக்களே, கார் மெக்கானிக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது உள்ள மாடல் கார்கள் மற்றும் வர இருக்கின்ற மாடல் கார்களை எப்படி ரிப்பேர் செய்வது என்பதில் குழப்பமா இருக்கீங்களா? கவலை வேண்டாம், உங்களுக்காகவே சென்னை கார்-டெக் நாங்க 3 விதமான ஸ்கேனிங் பயிற்சியை நடத்தி வருகிறோம். கார் ஸ்கேனர், ப்ரொஃபஷனல் கார் ஸ்கேனர், எக்ஸ்பர்ட் கார் ஸ்கேனர். நீங்கள் கார் மெக்கானிக்காவோ இல்லை ஏசி மெக்கானிக்காவோ இல்லை எலக்ட்ரிஷியனாவோ இருக்கலாம். கவலை வேண்டாம், உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் டெக்னாலஜிகளை சொல்லித் தருகிறோம். சென்னை கார்-டெக். மேலும் தகவலுக்கு உடனே போனுங்க, டயல் பண்ணுங்க 9840633265. இது லிமிடெட் பீரியட் என்பதால் முன்பதிவு செய்வோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும்.